ஏன் கடவுள் மனிதனின் பாவத்தின் சம்பளத்தை இயேசுவின் மேல் செலுத்துவதற்கு பதிலாக அதை நீக்கவோ ரத்து செய்யவோ இல்லை? மனிதனின் பாவத்தை தண்டனையின்றி அகற்றும் சக்தி கடவுளுக்கு இல்லையா? இயேசு ஏன் சிலுவையில் இறக்க வேண்டும்? கடவுள் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்தவர். வசதிக்கேற்ப தரத்தை மாற்றிக்கொள்ளும் மனிதனைப் போல் அவர் இல்லை. சாமுவேல் 2:2 கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் பரிசுத்தமுள்ளவர் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. தேவன் எதையும் செய்ய வல்லவர். ஆனால் அவர் மனிதர்களை பொம்மைகளாக படைக்கவில்லை. நாம் கடவுளின் அன்பினால் அன்பிற்காக படைக்கப்பட்டுள்ளோம். நம்மிடம் சுதந்திரம் உள்ளது. பல வழிகளில் தவறு செய்து நம்மை தொந்தரவு செய்யும் குழந்தைகளைத்தான் நாம் விரும்புகிறோம். கட்டளையிடும் அனைத்தையும் செய்யும் ரோபோவை நம்மில் யாரும் விரும்ப மாட்டோம். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம். கடவுள் ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒரு நோக்கத்திற்காக படைத்தார். அவை தாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்திற்கு ஏற்ப செயல்படுகின்றன. ஆனால் மற்ற எல்லா உயிரினங்களையும் ஆளும் அதிகாரம் பெற்று மனிதன் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்தான். ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையின் நிமித்தம் நம்மை காப்பாற்ற தம்முடைய குமாரனை அனுப்பினார். பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. நரகத்தில் இருந்து மனித ஆன்மாக்களை காப்பாற்ற பாவமற்ற இரத்தம் சிந்தப்பட்ட வேண்டியிருந்தது. இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். இதனால் நாம் நித்திய ஜீவனைப் பெற முடியும். இயேசுவைத் தவிர வேறு யாரும் அந்த விலையை கொடுக்கத் தகுதியற்றவர். பரிசுத்தமான குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு பரிகாரியாக ஆட்டுக்குட்டியாக தகுதியான ஒரே நபர் இயேசு மட்டுமே. தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு.